அதாவது கொல்லன் வந்து அந்த இரும்பை அந்த நெருப்பில் போட்டு ஊதி 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 அந்த கலர் பார்த்துக்கிறீங்களா? அது சாலிட் ஃபயர். அப்படி உங்கள் மேலே இறங்குகிறார், நம்ம மேலே இறங்குகிறார். ஃபயர் இறங்கினா என்ன ஆகும்? இப்போ ஃபயர் இறங்கிருச்சியா என்ன ஆகும்? ஓடுவீங்க. ஆவியானவருக்கு ஒரு பெயர் ஃபயருங்க. ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன? ஃபயர். இதுதான் நீங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி இறங்கிட்டாரு. உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின, இனிமே உருகாததெல்லாம் உருக போகுது. யாராவது இருதய கடினமாக இருக்கிறீங்களா? சில காரியத்தில், குறிப்பிட்ட காரியத்தில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தெல்லாம் அப்படி மெல்ட் பண்ண போகிறார். உமது சந்ததியில் பர்வதங்கள், உமது பிரசன்னத்தில் பர்வதங்கள் அப்படி மெழுக போல உருகுமா இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவருடைய பிரசன்னம். இயேசு என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சாஃப்டா அநேகரை மாற்றுகிறார். சாஃப்ட், நோ மோர் ரஃப், நோ மோர் டஃப், நோ மோர் ஹார்ட்னஸ். சாஃப்டாய் ஆவியானவர் அநேகரை மாற்றுகிறார். சிலரை ஜென்டிலா. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், பெந்தேகோஸ்தே. சிலரை ஜென்டிலாக மாற்ற போகிறார். இனிமேல் நீங்கள் ஜென்டிலாக மாற போகிறீங்க. ஜென்டில் ஸ்பிரிட், சாஃப்ட் ஸ்பிரிட், நோ ரஃப் அண்ட் டஃப், ஸ்மூத். ஏப்பா ஸ்மூத்தாக மாறினையா இல்லையா? கடினமே இருக்கக்கூடாது. உமது பிரசன்னத்தில் குன்றுகளும், குன்று மெழுகளை போல உருவிடுமா. எந்த காரியத்தில் இனிமேல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. டோன்ட் ஹார்டன் யுவர் ஸ்பிரிட் ஆர் ஹார்ட். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஃபயர் இறங்குது, ஃபயர் இறங்குது. மறுரூபப்படுத்துகிற ஃபயர், வாழ்க்கையை மாற்றுகிற ஃபயர், சுபாவத்தை மாற்றுகிற ஃபயர். தேவன் இந்த நாளிலே உருக்கும் அக்கினி எரியுமா போல் டாடி வானம் கிழித்து நம்முடைய ஆராதனையிலே அவர் இறங்குகிறார்.